வணக்கங்க. இன்னைக்கு மழை சீசன். நம்ம என்ன பண்ண போறோம்னா கடுமா செய்ய போறோம் கைஸ். ஆட்டோ பாக்ஸ் கைஸ், ஆட்டோ பாக்ஸ் கனவா ஃபிஷ் வந்து நம்ம வந்து மழை பெஞ்சுன்னு இருக்கு நம்ம ஊர்ல. அதனால வந்து அடுப்பு கொளுத்த முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உங்களுக்கோசமே வந்து இந்த வாரம் வந்து நாங்க பண்ணாம இருக்கக்கூடாது சொல்லிட்டுக்கோசம் உங்களுக்கோசமே எதனா ஒரு மூலியமா அடுப்பு கொளுத்தி உங்களுக்கு ஆட்டோ பஸ் ஏற்றி காட்டுறேன். உங்களுக்கு கம்பெனில ஒருத்தர் வந்து நத்தை செய்ய சொல்லி கேட்டிருந்தாரு. நத்தை இல்லை எங்க அதனாலதான் வேற பிளான் கிடையாதுன்னு சொல்லிட்டு நத்தை இல்லை, ஆனா பத்தக்குது கனவா ஃபிஷ் வாங்கி வந்திருக்கோம். அதை வச்சுதான் இன்னைக்கு 65 செய்ய போறோம். வாங்க இந்த செய்முறையை பார்க்கலாம். ஆட்டோ பஸ் பார்த்து வெல்கம் டு என்னடா பண்றீங்க? கனவா செய்ய வந்திருக்கேன்டா. என்ன மாதிரி கடமாடாது இது? கடல் கடவாடா. கடலுக்கு எப்படா போச்சீங்க? நேற்றுடா. எப்படா செய்ய போறீங்க? ஓகேடா, வாடா. மங்களகரமா மஞ்சள் தூள்ல வந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல இது வந்து அலசிக்கலாம் இதை போட்டு. ஓகேங்களா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நல்லா போட்டு அலசுண்டா. ஆமா ஆமா போதும். கைஸ் வீட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாகுது கைஸ், அதான் எத்தனை முடியல. எல்லாம் ஒரு கண்டென்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வாங்க. சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் பண்றதா. நம்ம செய்யறது நல்லா இருக்குது நல்லா இல்லையா தெரியாது கைஸ். எது செஞ்சாலும் முழு மனசோட அன்போட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருக்கும். எப்படி இருந்தாலும் டேஸ்ட் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு கனவா வாங்கி வந்து கடமை போடலாம். அதுவும் ஓகேங்களா? உப்பு மச்சான், உப்பு அதிகமாக ஆல்ரெடி மசாலா உப்புக்குது. பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும் கைஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அடுப்பை கொளுத்திடலாம். ஓகே. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு எரியவே இல்லை. மழை நஞ்சு வறுக்கு எதுவுமே இல்லை. வறுக்கு எல்லாமே ஈரமாக தான் இருக்குது. அடுப்பு எரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு கோணி வச்சு அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. வாங்க. ஈரமாக இருந்தாலுமே பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாச்சும் அந்த வறுவை எரி வச்சிருவாங்க. முட்டி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாம். கூட எப்படி வந்து ஒரு பத்தகைக்கு தெரியல எங்களுக்கு. பச்சையெல்லாம் வச்சு ஏதோ பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த கோணிலாம் எங்களுக்கு அந்த அடுப்பு எரிஞ்சிருக்காது. சேமிப்பு விடு. அது நனைஞ்சாலுமே அவங்க வந்து எப்படியாச்சும் அந்த வறுவை பற்ற வச்சு எரி வச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் கூட எங்கள் பாட்டி அப்படிதான். என்ன ஈரமாக இருந்தாலுமே அந்த அடுப்பு எரிஞ்சிடும். நேக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியல. அந்த பக்குவம் அவங்களுக்கு தெரியுதுங்க, நம்மளுக்கு தெரியல பக்குவம். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி சேமிப்பு வந்து அந்த காலத்தில் வறுவை வந்து சேமிப்பு பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்க தான். ஏன்னா அந்த காலம் மாமா வந்துட்டு என் மாமா இப்பதான் வந்திருக்காரு. ஏன்னா ஆடு போயிட்டு வந்து வெளியே போயிருந்தேன்டா. மழை வராம இருந்துச்சு. அதான் கையில போய் அண்டை வெட்டிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு காவால நீ அண்டை வெட்ட போனேன். என்னையா இது? இலப்புறம் மேல பாத்தீங்கன்னா கடம்பாவை போட்டுக்கலாம். டேய் கடமை அப்படி பண்ணக்கூடாதுடா. தொக்கு மாதிரி. டேய் என்னடா நீங்க டிஃப்ரெண்டா பண்றீங்கடா. எவனா பார்த்துட்டு இதுவே செலவத்துல. டேய் எண்ணிலையாடா பொறிப்பாங்கடா. எப்படா நீங்களாம் எங்க பிறந்தீங்க? அவன் வெங்கடா வந்து அவன் கணக்குலயே வராது. அவன் சும்மா பிரியாணி தக்காளி சோறுன்னு செஞ்சு கிடப்பாங்க. காய்ல பேனா வேற எடுத்துட்டா. எதுக்குடா உனக்கு பேனா? இது பார்த்தா கடமை ஆப்பலாம்.
நீங்கள் நிறைய அப்பளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுமை அதிகம், உப்பு அதிகமாக, வெங்காயம் மட்டும் சரியிடும். கட் பண்ணிடுறேன். இதுதான் கடமை அப்பளம். சரிங்களா? டேஸ்ட் பார்த்துட்டாங்களா? வெங்காயம் ஊற்றிடா ஆமாம், வெங்காயம் வத்தல் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் பார்த்தா சூப்பராக எரிதா போகுது. இந்த பக்கம் ஊத்துறா, எரியுது. இதுல ஊத்துறா, இந்த பக்கம் ஊத்துறா, இந்த பக்கத்துல வெங்காயம் வந்து நம்ம பச்சை வெங்காயம் சாப்பிடலாம். வயிற்றுக்கு நல்லது. சரிங்களா? நல்லா உள்ள ஊத்து. ஊத்திடுறேன். தெரியுமா பண்ணாங்க இங்க போய் வச்சுறேன். என்ன வெங்காயத்தை வதக்கிட்டேன், தண்ணியை ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா சுண்டடிப்பாங்க பச்சா, அப்படியே கிரேவி வந்துடும். நான் அது கிரேவி தான் நினச்சேன். ஆனால் இதை பார்த்தா 65 மாதிரி மசாலாலாம் கொட்டி தான் விட்டு போனேன். நான் ரொம்ப பூச்சி வழி ஆகி வச்சுக்கிறான்னு தெரியல. வெங்காயம் வத்தல் வேறு வருது காய்ஸ். வேதிச்சு இறங்காத, ஒரு பீஸை சாப்பிடாத. அது பிரச்சனை எடுத்து சின்ன கொடு. அங்கே தான் வரேன். Guys, பச்சை மிளகா சாப்பிட்டா இதுவும் வயிற்றுக்கு நல்லது. இலை சின்ன இலை ஊத்துறேன், கீரை இலை ஊத்துறேன். Come to me now. இந்த டிஷ்ஷை வந்து 2 பிளானாக வச்சுருந்தோம். ஒன்று வந்து ஒன்று என்னன்னா வந்து 65 போடலான்னு பிளான். அது சொதப்பிச்சுன்னா அப்படியே நம்ம வந்து கிரேவியாக மாற்றிடலாம் சொல்லிட்டு தான் பிளான் பி. இறக்கிறதுக்குள்ள மயம் வந்து இப்போ வந்து வந்து சொதப்பிச்சு, அதனால இப்போ பிளான் பியாக மாறிடுச்சு. அதான் ப்ராசஸ் வந்து போயிட்டு மட்டும் தான் இந்த அடுப்பு. சொல்லுங்க, என்னாச்சு இப்போ? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் காய்ஸ். பக்கவா போய் ஓகேவா? காரா உப்புலாம் ஓகேவா? சூப்பரா இருக்கு காய்ஸ். ஓகேங்களா? பாபு சொல்லுங்க, சொல்லுங்க என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துல பக்கா கடையை பார்க்கலாமா? கடையை பார்க்கலாமா? முக்கியமான ஆள்ரா, நான் விஐபிடா. எனக்கு பாருங்க. எலியில விட்டா. இப்போ வந்து நான் பிளான் பி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது. சாப்பிட்டு இப்போ ஏன்னா கடவா பொறுத்த வரைக்கும் ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சூப்பர் தண்ணியா கைஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பி வந்து வெற்றிகரமாக போகுது. இன்னும் ஒன்று அந்த 65 இது சரியாக செய்ய முடியல. எதனால காய் செய்ய முடியல உங்களால? தெரியாத விஷயத்தை படுத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியாத விஷயம் இல்ல, தெரிஞ்சுக்கணும். கடவா வந்து 65 போடக்கூடாது, நல்லா இருக்காது. ஏன்னா கிரேவி தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதனால தெரியாம வந்து சொதப்பிட்டோம். இப்போ இது ஓகே. இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா வருது. நல்லா சாப்பிடுது. ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பாபா கைஸ், அனல் பறக்கோ கடமா கிரேவி. இதான் கடமா. ஏய் மாமா டேஸ்ட் பார்க்கணும். ஊதுறேன் ஊதே ஏய் சொல்றா. இதுக்கு எதுண்டா வெள்ளையும் சொல்லி மாலினா? ஆமா ஆமா ஏய் கும்பிட்டு போயிடும். இது பண்றப்பா. இப்போ வந்து நம்ம முட்டை பொடி மாஸ் பசங்க விரும்பி கேட்டதுனால ஒன்ஸ் மோர் முட்டை பொடி மாஸ். சரிங்களா? இதுக்கு வந்து வெங்காயம் அவ்வளவுதான். இதை முடிச்சாலே தான் 4 பச்சை மிளகா. வெங்காயம் வந்து ஒழுங்காலாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது, 1 பாதிமாக தான் கட் பண்ணணும். சரிங்களா? பொடி மாஸ் போட்டது 1 பாதிமாக கட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது வந்து பசங்க ஒன்ஸ் மோர் கேட்டதுனால வந்து முட்டை பொடி மாஸ். நீங்க இந்த விஷயத்துல ஏய் நான் இல்லடா இது வெங்காயம் கிளி மாஞ்சாரோ மணிக்கணி மாஞ்சாரோ முகந்தாஞ்சாரோ யாரோ யாரோ கனி மாஞ்சாரோ ஆட கோடி மாஞ்சாரோ ஆட பாட்டில் மாஞ்சாரோ யாரோ யாரோ வாடவேல் ஓலை ஓலை பனை ஓலை. வெடிக்காது, அதெல்லாம் வெடிக்காது. அடுப்புலாம் கூடாது. கூட்டுமா கூட்டு நான் வந்து சப்பனா கூட்டுமா கூட்டு. தண்டா மாஸ்டர் ஓடிக்கிட்டு எப்படி பாரு. என்னடா ஓடுலாம் சாப்பிடலாம்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? மனுஷன் கிடையாது வந்தாலும். ஏய் புரோட்டீன்டா ஓடுலாம். டேய் அது நம்மளுக்கு எதுல இருந்து வருது? நம்மளுக்கு கிடையாது அந்த புரோட்டீன் யூஸ் ஆகல. அது புரோட்டீன் எதுக்கு யூஸ் ஆகுது? எதுக்கு? மரத்துக்குலாம் வந்து அது போட்டாங்கன்னா அது வந்து அந்த சத்து அது வந்து அப்ப இதுவெல்லாம் சாப்பிடுது இல்ல, பாம்புலாம் முட்டை சாப்பிடுது. எதுக்கு? முட்டை சாப்பிடுது பாத்தியா? நேரில் ஓட சாப்பிடுமா, ஆனா பால் குடிக்காது. ஓட சாப்பிடும்.
டேய் மிளகுத்தூள் வேணா போடுங்க, மஞ்சள் போடாதீங்க. மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போடுங்க. கத்தியாச்சா ஃபுல்லா கொட்டு. சரி அட இந்த பக்கம் ஆடு வச்சு மேல போடுறேன். கொஞ்சம் வேவட்டேறா இப்பயே போடுங்க. அது அப்படியே முட்டில நின்று அப்படியே அடுப்பு பத்தல போதுங்க. அப்ப காலையில பாப்பா கொஞ்சம் காலையில இல்ல அடுப்பு பொறுமையாவே ஏறிட்டு. அடுப்பு டீல்ல ஊத்திங்க. இது இந்த பேப்பர் நான் பேப்பர் போடுறேன். உப்பு போட்டீங்க ஃபர்ஸ்ட் போடுறேன். டேய் ஓரம் புடி அந்த ஓரம் சொன்ன அந்த ரெண்டு சதீஷா டேய் இதுதான் வேணாம் தல. சதீஷா போறேன் மச்சான் இது போட்டா பேச கனவா வந்து சொதப்பிச்சு ஏய் கனவா சதீஷ் நல்லா இது சொல்லலாம் நல்லா சொல்லலாம். அதே நல்லா அது வந்து மஞ்ச கஷ்டம் வேலையா அது என்ன உண்ணாது காலைக்கு மாதிரி சொல்றீங்க அதை காலைக்கு மாரி காலைக்கு தான் பாபா பாபா ஏறு நல்லா டேய் உப்பு கம்மிடா டேய் உப்பு கம்மி. உப்பு தான் பாரு டேய் உப்பு போடுறா வெங்கட சொல்லுங்க. ஆனா தசரா கடை எங்க குத்துறேன் எனக்கு. ஏய் இது அப்படியே பாத்துக்கிறான் காத்திருந்து காலங்கள் போகும் பொறுமா கடை உடைக்காத துரு பண்ணு. சைஸ் பக்கம் ஜெல்லு ஒரு அடடா டான்ஸ் ஆடுதல. ஸ்டெப் நான் சொல்றேன். இப்பயே கூட எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல மெயின் இந்த வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அதாவது மச்சான் முள்ளாகுது சரி கூட. டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க.